நாளை காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு நடத்த தடை விதிக்க பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். என்னதான் ஆட்சி? நாளை நடைபெற இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தமிழ்மகன் உசேன் அவர்களின் தலைமையில் நடக்க இருக்கிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் நிலவரம் குறித்தும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் தீர்மானங்களை எதிர்த்து அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் அதிமுகவில் இருந்து நீக்கிய பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு என்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேல்முறையீடு வழக்கு முடிந்த பிறகுதான் அதிமுகவின் எந்த ஒரு தீர்மானங்களையும் மேற்கொள்ள முடியும் என்றும் பொதுக்குழுவை நடத்த முடியும் என்றும் தற்பொழுது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை முழுமையாக அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவாரா அல்லது நாளை நடக்க இருக்கும் பொதுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுமா என்பது இன்று இரவுதான் தெரிய வரும். மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் பொதுக்குழு நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். கட்சியிலிருந்து நீக்கியவர்கள் அதிமுகவின் எந்த ஒரு உட்கட்சி மோதல்களையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக நீதிமன்ற காவலில் ஏற்கனவே கடிதங்களையும் அனுப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகின்ற இறுதி முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பொதுக்குழு நடத்தப்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து செய்து வருவதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக அதற்கான தண்டனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிவிப்பார் என்றும் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தின் எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.